பெண்ணின் பாதுகாப்பிற்கு இஸ்லாம் கூறும் தீர்வுகள்ல முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹிஜாப். இன்றைக்கு ஹிஜாப் என்பது இஸ்லாமிய பெண்கள் அணியக்கூடிய, ஒரு பெண் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே போகும் பொழுது அந்நிய ஆண்களிடமிருந்து தன்னை மறைத்து கொள்ளக்கூடிய ஒரு கண்ணியமான ஒரு ஆடையாக இந்த ஹிஜாப் என்பது அணியப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு உலக மத்தியில் உலகத்துடைய பார்வையில ஹிஜாப் என்பது ஒரு பெண்ணை இஸ்லாமிய மார்க்கம் அடிமைத்தனம் செய்வதாகவும் அவர்களுடைய ஆடை சுதந்திரத்தை பறிப்பதற்காகத்தான் இந்த ஹிஜாபை அவர்கள் அணிகிறார்கள் என்று அவர்களுடைய பார்வையில சொல்லப்படுது. ஆனா ஹிஜாப் என்பது நம்முடைய ஆடை சுதந்திரத்தை பறிக்குதா நம்மளுடைய என்று பார்த்தால் நிச்சயமாக கிடையாது. அது ஹிஜாப் அணியக்கூடிய ஒவ்வொரு பெண்ணிற்கும் அதனுடைய கண்ணியம் என்ன, அதனுடைய மரியாதை என்ன என்பது கண்டிப்பாக தெரியும். ஹிஜாப் என்பது எந்த காலத்திலும் ஒரு பெண்ணை பாதுகாப்பதற்காக அணியக்கூடிய ஒரு கவசமாக இருக்குமே தவிர அந்த பெண்ணுடைய அறிவையோ ஆற்றலையோ அவளுடைய திறமையோ அடக்கக்கூடிய ஒரு ஆடையாக இன்றைக்குமே போடப்படுவது கிடையாது. இன்றைக்கு ஆடை சுதந்திரம் என்று பேசக்கூடிய பெண்ணியம் பேசக்கூடிய எல்லா பெண்களுமே அரைகுறை ஆடை அணிந்தால் அரைகுறை ஆடை அணிவது எங்களுடைய ஆடை சுதந்திரம் என்று சொல்றாங்க. அரைகுறை ஆடை அவர்கள் அணிவார்கள், ஆனால் அதை எந்த ஆண்களும் பார்க்க கூடாது, அதனால் அவர்கள் எந்த ஆண்களும் எந்த தொல்லையும் செய்யக்கூடாது என்று சொன்னால் அதில் என்ன நியாயம் இருக்குது என்று புரியவில்லை. அப்ப நம்ம அரைகுறை ஆடை அணிவது நம்முடைய தவறு, நம்முடைய உடலை வெளிப்படுத்துவது நம்மளுடைய தவறு. ஆனா தவறு மற்றவர்கள் பார்க்கக்கூடிய பார்வையில இருக்கு அப்படின்னு சொன்னா அப்ப நம்மளுடைய உடல் மீது நமக்கு இருக்கக்கூடிய அக்கறை என்ன, நம்மளுடைய உடலை நாம பாதுகாக்காம வேற யாரு பாதுகாக்க முடியும்? அப்ப இதை என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இது பெண்ணை அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு ஆடையாக ஹிஜாப் பார்க்கப்படுது. இயற்கையாகவே இறைவன் ஒரு பெண்ணை ஆணை ஈர்க்கக்கூடிய ஒரு உடல் அமைப்பை கொண்டவர்களாகத்தான் படைச்சிருக்கான். அதனால்தான் அந்த இறைவன் படைத்த இறைவனே தன்னுடைய உடலை ஒரு பெண் எப்படி மறைக்க வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அல்லாஹ் குர்ஆன்ல நபியை பார்த்து சொல்றான், நபியே உன்னுடைய மனைவிக்கும் அவருடைய மகள்களுக்கும் இன்னும் மூமினான பெண்களுக்கும் தன்னுடைய முக்காடுகளை மார்பின் மீது போட்டுக் கொள்ளுமாறு சொல்றான். அது எதற்காக என்று அதனுடைய காரணத்தையும் அல்லாஹ் அந்த குர்ஆன் வசனத்துல குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அவர்கள் அறியப்படவும் தொல்லைப்படுத்தப்படாமல் இருப்பதற்கும் இதுவே சிறந்தது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் இந்த காரணங்களாக என்ன சொல்றான், அவர்கள் யாருன்னு அறியப்படணும். ஹிஜாபின் மூலமாக அவங்க யாருங்கிறத முழுவதுமாக தன் முகத்திரை போட்டு மறைக்க சொல்லி இஸ்லாம் சொல்லல. முகத்திரை போட்டு மறைக்கிறதுனால இன்றைக்கு எவ்வளவோ தவறுகள்லாம் நடக்குது, அதை நம்ம ஆதரிக்கல. யாருன்னு அறியப்படணும். அவங்க ஹிஜாப் அணிந்திருந்தாலும் அவங்க யாரு, இன்னார் வீட்டு மகள்ங்கிறது என்னது தெரியும். இன்னும் காரணம் எல்லாம் என்ன சொல்றான்னா அவர்கள் தொல்லைப்படுத்தப்படாமல் இருப்பதற்கும் இதுவே சிறந்ததுன்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்ப இதை விட சிறந்ததாக ஒரு பெண்ணை தொல்லைப்படுத்தப்படாமல் நம்ம வெளியில் போகணும், வெளியில் போயிட்டு வரும்போது கண்ணியமான முறையில போயிட்டு வரணும்னு சொன்னா அதற்கு நம்முடைய ஹிஜாப் தான் முழுமையான தீர்வு என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில தெளிவாக சொல்லி காட்டிட்டான். அதற்கு பிறகு நாங்க இப்படிதான் இருப்போம், எங்களுடைய ஆடை சுதந்திரத்துல இது தலையிடுது அப்படின்னு நம்மளால என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா வெளியில் பார்க்கக்கூடிய பார்வை வேணா அப்படி இருக்கலாம். எவ்வளவோ மாற்று மதத்தை சேர்ந்தவங்க கூட தன்னுடைய உடலை முழுவதுமாக மறைத்துக் கொள்ளக்கூடிய ஆடை அதிகமாக விரும்புறாங்க. அதாவது நீங்க உயர் பதவிகள் எல்லாம் இருக்கக்கூடியவர்கள், சாதிக்கக்கூடியவர்கள், பெரும் பெரும் தலைவர்கள்லாம் பாத்தீங்கன்னா அவங்க முழுமையாக மூடி இருப்பாங்க. ஹிஜாப்னா என்ன, இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் மத்தியில பார்க்கக்கூடிய ஹிஜாப் என்பது இந்த கருப்பு நிறத்தில் அணியக்கூடிய ஆடை, முழுவதுமாக நம்ம நைட்டி மாதிரி ஃபுல்லா போடக்கூடிய இந்த ஆடை தான் ஹிஜாபா என்று பார்த்தால் கிடையாது. நம்முடைய வீட்டில் அணியக்கூடிய ஆடையை நம்ம எந்த வித ஒரு இறுக்கமும் இல்லாமல் லூசான வகையில, எந்த ஒரு அலங்காரமும் இல்லாமல் பிறருடைய கண்களை கவரக்கூடிய வகையில இல்லாத ஒரு ஆடை அணிகிறோம், முழுமையான ஆடை அணிகிறோம். தலையை நம்முடைய முடியெல்லாம் மறைத்து மார்பகங்கள் எல்லாம் மறைத்து இருக்கிறோம் சொன்னா அதுதான் ஹிஜாப். ஆனா இன்றைக்கு ஹிஜாப் என்ற பெயர்ல அதை நாம எப்படியெல்லாம் அலங்கரிக்கலாம்னு யோசிக்கிறாங்களே தவிர்த்து இந்த ஹிஜாபை இறைவன் சொன்ன அடிப்படையில அந்த காரணங்களுக்காக போடுறது கிடையாது. இறைவன் சொன்ன காரணம் என்ன, என்னுடைய ஹிஜாப் எப்படியெல்லாம் அணியணுங்கிறத இறைவன் தெளிவாக சொல்லி காட்டுறான். அப்படி நம்ம அணிஞ்சாதான் நாம பிற இடத்துல தொல்லைப்படுத்தப்படாமல் இருப்பதற்கு அது சிறந்த ஒரு வழியாக இருக்கும். இன்றைக்கு ஆனா இந்த ஹிஜாபை நம்முடைய நாட்டில் அணிவதற்கு எவ்வளவோ தடைகள் விதிக்கப்படுது. கொஞ்ச நாள் முன்னாடி கூட கர்நாடக மாநிலத்துல உடுப்பி என்ற ஒரு ஊர்ல ஹிஜாப் அணிந்து வரக்கூடிய கல்லூரி மாணவிகள், ஒரு 6 மாணவிகள் என்ன செய்றாங்கன்னா அந்த கல்லூரி ஹிஜாப் அணிந்து
போறாங்க. அவர்கள் என்ன செய்யறாங்க, தடுக்கப்படுறாங்க தேர்வு எழுதுவதிலிருந்து. எதற்காகன்னு பாத்தீங்கன்னா, அவங்க யூனிஃபார்ம், அதாவது சீருடைன்னு சொல்லக்கூடிய அந்த யூனிஃபார்ம் சிஸ்டத்தை மாத்துறாங்க. அவங்க மட்டும் ஹிஜாப் அணிஞ்சு வந்தா இங்க என்ன செய்யக்கூடாது, தேர்வு எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை விதிக்கிறாங்க. நீதிமன்றமும் அதை ஆதரிக்கக்கூடியதாக இருக்கு. அப்போ இந்த ஹிஜாபை அணிந்து வந்தால் நம்முடைய இந்த உலக கல்வியாக இருந்தாலும் சரி, அதில் பாதிப்பு ஏற்பட்டாலும் கூட அவர்கள் தன்னுடைய உரிமைக்காக எதிர்த்து போராடக்கூடியவர்களாக இருக்காங்க. அப்படிதான் ஒவ்வொரு முஸ்லிம் பெண்களும் இருக்கணும். இந்த உலக ஆதாயத்திற்காக, உலகத்தில் நமக்கு கல்வி கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஹிஜாபை தூக்கி போட்டுட்டு போனோம்னு சொன்னா அல்லாஹ் மறுமையில் அதற்கு நமக்காக எந்த ஒரு கூலியுமே என்ன செய்ய மாட்டான், வைக்க மாட்டான். அப்ப இந்த உலகத்துல கண்ணியமான முறையில் அல்லாஹ் சொன்ன அடிப்படையில நம்ம மார்க்க கல்வியா இருந்தாலும் சரி, உலக கல்வியாக இருந்தாலும் சரி, அதன் அடிப்படையில் நாம் செல்லும் பொழுது இந்த ஹிஜாப் என்பதுதான் இந்த பாலியல் வன்கொடுமை போன்ற எல்லா பெண்களுக்கு எதிரான அந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளாக அமையும் என்பதை நம்ம இன்னைக்கு சொல்லிக்கிறோம். சகோதரி, ஹலோ சகோதரி ரொம்ப சரியாக சொன்னாங்க. ஹிஜாப் போடுறதுதான் ஒரு பெண்ணுக்கு கண்ணியம். ஹிஜாப் போடுறது நிறைய விஷயத்திலேருந்து, பாலியல் தொழிலிருந்து பெண்களை பாதுகாப்பாக தான் இருக்கு. ஆனா இந்த ஹிஜாபை யார் முன்னாடி அணியணும், யார் முன்னாடி அணியக்கூடாது அப்படிங்கிறதுல நிறைய பேருக்கு தெளிவு கிடையாது. நிறைய பேர் நிறைய தொழுவாங்க, நிறைய பயான்களுக்கு வருவாங்க, நிறைய ஜக்காத்துக்களை கொடுப்பாங்க, எல்லா விஷயத்திலும் பேணுதலாக இருப்பாங்க. ஆனா அந்த ஹிஜாபை யாருக்கு முன்னாடி போடணும் போடக்கூடாது அப்படிங்கிறது அந்த விஷயத்துல தெளிவு இருக்காது. நம்ம தஞ்சை வடக்குல நம்ம கலாச்சாரத்துல என்ன பார்ப்போம் அப்படின்னா, இப்ப நான் இருக்கேன் அப்படின்னா என்னுடைய பெரியம்மா பிள்ளைங்க, என்னுடைய சின்னம்மா பிள்ளைங்க அப்படின்னா என்னுடைய பெற்றோர் எப்படி சொல்லி வளர்ப்பாங்கன்னா, அவங்களாம் அண்ணன் தம்பி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு தான் வளர்ப்பாங்க. நான் ஒரு பருவம் அடைஞ்சிட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு முன்னாடி ஹிஜாப் நீ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய குடும்பத்துல நம்மளுடைய கலாச்சாரத்துல சொல்லி வளர்க்கறது கிடையாது. நம்ம பெரியம்மா பிள்ளைக்கு முன்னாடியோ சின்னம்மா பிள்ளைக்கு முன்னாடியோ அண்ணன் தம்பிங்கிற மாதிரி தான் சொல்லி வளர்ப்பாங்களே தவிர அவங்களுக்கு முன்னாடி நீ பருவம் அடைஞ்சிட்டா ஹிஜாப் போடணும் அப்படிங்கிறத சொல்லி வளர்க்க மாட்டாங்க. மாமா பிள்ளைங்களும் சரி, மச்சான்னு சொல்லி வளர்ப்பாங்க. அவங்களுக்கு முன்னாடி நீ ஹிஜாப் போடணும் பருவம் அடைஞ்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வளர்க்க மாட்டாங்க. ஒரே வீட்டுல வளர்ந்த பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமாக விட்டுருவாங்க. ஆனா இவங்க அந்நியன் தான் அப்படிங்கறத அல்லாஹ் தெளிவுபடுத்துறான். இன்னொன்னு என்னன்னா, கணவரின் சகோதரர். ஒரு பெண் திருமணம் முடிச்சு ஒரு வீட்டுக்கு போனாங்க அப்படின்னா அந்த வீட்டுல கணவனின் சகோதரர் இருப்பாங்க. அவங்க நம்ம விட பெரியவங்களாக இருந்தாலும் சரி, வயதுல சிறியவனாக இருந்தாலும் சரி, அவங்க நம்மளுக்கு அந்நியன் தான். அவங்களுக்கு முன்னாடி ஹிஜாப் போடணும் அப்படிங்கிறதுமே நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா அதை அல்லாஹ் என்ன சொல்றான்னா, அவங்களும் ஒரு அந்நியன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மளை விட வயதுல சிறியவங்க, என்னை விட சின்ன பையன் தான், என் தம்பியோட ஃப்ரெண்டு தான், எனக்கு தம்பி மாதிரி அப்படின்னு சொல்லுவோம். நான் தூக்கி வளர்த்த பிள்ளை, என்னோட 7 வயசு 8 வயசு கம்மி தான், எனக்கும் தம்பி மாதிரி, நான் சின்ன வயசுல தூக்கி வளர்த்த பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம். இவங்களுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா ஹிஜாபை பேண மாட்டோம். ஆனா அவங்களுக்கு முன்னாடி நம்ம ஹிஜாப் பேணணும். அவங்களும் அந்நியன் தான். சிலர் வயதுல பெரியவங்க, இவங்க எனக்கு மாமா மாதிரி, இவங்க நிறைய எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க, இவங்க எங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டு, இவங்க எனக்கு அத்தா மாதிரி தாத்தா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு முன்னாடியுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஹிஜாபை பேண மாட்டோம். ஆனா இவங்க எல்லாருமே அந்நியன் தான். பெரியம்மா பிள்ளையாக இருந்தாலும் சரி, சின்னம்மா பிள்ளையாக இருந்தாலும் சரி, கணவனின் சகோதரராக இருந்தாலும் சரி, வயதுல சிறியவங்க பெரியவங்களாக இருந்தாலும் இவங்களெல்லாம் அந்நியன் தான். இவங்களுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா அலங்காரத்தை வெளியே காமிக்க கூடாது, இவங்களோட தனித்து இருக்க கூடாது, இவர்களோட தனியாக எங்கேயும் பயணம் செய்யவும் கூடாது, இவர்களோடு நம்மளுடைய விரல் நுனி கூட படக்கூடாது. ஏன்னா இவங்க கூட நம்ம ஒரு ஹேண்ட் ஷேக் கூட பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் மார்க்க சட்டம். அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவுபடுத்துறான். மஹரமான உறவுகள் யார் யாரு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவுபடுத்துறான். மஹரம் அப்படின்னா திருமணம் முடிக்க தடை செய்யப்பட்டவர்கள். திருமணம் முடிக்க தடை செய்யப்பட்டவர்கள் ஒரு பெண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்டே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த லிஸ்ட்ல யார் யாரெல்லாம் வராங்களோ இவங்க திருமணம் முடிக்க தடை செய்யப்பட்டவர்கள். இவங்களுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா அலங்காரத்தை காமிக்கலாம். இவங்களுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஹிஜாப் போடுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு லிஸ்ட் சொல்றான். நம்ம அந்த லிஸ்ட நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்போ ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க 2 விதமா பார்ப்பாங்க. நம்ம பிறந்து வளர்ந்த குடும்பம், கணவர் வீட்டு குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆ பிரிச்சு பார்ப்பாங்க. பிறந்து வளர்ந்த குடும்பத்துல யார் யாரு நம்மளுக்கு மகரமான உறவுகள், யார் யாருக்கு முன்னாடி நம்மளுக்கு ஹிஜாப் போட தேவையில்லை அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய தந்தை, நம்மளோட உடன் பிறந்த சகோதரர்கள், இன்னும் நம்ம சகோதரன் சகோதரியோட ஆண் பிள்ளைகள். இவங்களுக்கு முன்னாடி என்னன்னா நம்ம ஹிஜாப் போடணுங்கிற அவசியம் கிடையாது. இவங்களுக்கு முன்னாடி நம்ம அலங்காரத்தை காமிக்கலாம். இதே கணவர் வீட்டை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கணவருக்கு முன்னாடி நம்ம அலங்காரத்தை காமிப்போம், அது வேற. கணவர், அப்புறம் கணவருடைய தந்தை, இவங்க நம்மளுக்கு மகரமான உறவு. அவங்களுக்கு முன்னாடி நம்ம ஹிஜாப் போடணுங்கிற அவசியம் கிடையாது. இன்னும்
கணவருக்கு ஏற்கனவே திருமணமாகி அவருக்கு பிள்ளை ஆண் மகன் இருந்தாங்க அப்படின்னா அந்த கணவனுடைய மகன், இன்னும் நமக்கு இருக்கக்கூடிய மகன், இவங்களுக்கு முன்னாடி நம்ம ஹிஜாப் போடணுங்கிற அவசியம் கிடையாது. இவங்களுக்கு முன்னாடி நம்ம என்ன அலங்காரத்தோட இருக்கலாம். இது மட்டும் இல்லாம என்ன சட்டம் இருக்கு மார்க்கத்துல அப்படின்னா, பால்குடி குடும்பம், அதாவது நம்ம சிறு வயசுல ஒரு வீட்டை பால் குடிச்சோம் அப்படின்னா அந்த பால்குடி குடும்பம் இருக்கு இல்லையா, அந்த பால்குடி குடும்பம் நம்ம பிறந்த குடும்பம் போல ஆகிடுவாங்க. அவங்களுடைய தந்தை சகோதரன் எல்லாம் நம்மளுடைய மகரமான உறவுகளாக ஆகிடுவாங்க. இவங்களை தவிர மத்தது அல்லாஹ் எல்லாம் குர்ஆன்ல சொல்றா, ஒரு பெண்கள், சாதாரணமான பெண்கள் இருக்காங்க இல்லையா, அந்த பெண்களுக்கு முன்னாடி பெண்ணுக்கு பெண் ஹிஜாப் போடணும் அவசியம் கிடையாது. பெண்ணுக்கு பெண் அலங்காரத்தை வெளியே காமிக்க கூடாத மார்க்க சட்டம் கிடையாது. இன்னும் சிறுவர்கள், எந்த அளவுக்கு சிறுவர்கள் அப்படின்னா அல்லாஹ் தெளிவா குர்ஆன்ல சொல்றான். நம்ம சாதாரணமா விட்டுறோம் இல்லையா, என்னோட தம்பி மாதிரின்னு விட்டுறோம். ஆனா அல்லாஹ் தெளிவா குர்ஆன்ல சொல்றான், பெண்களின் மர்ம உறுப்பை அறியாத சிறுவர்கள், அதாவது பருவம் அடையாத டீனேஜ் வயசை அடையாத சிறுவர்கள் முன்னாடி மட்டும்தான் நம்மளுக்கு ஹிஜாப் போட அனுமதி கிடையாது. அவங்களுக்கு முன்னாடி நம்ம ஹிஜாப் போடணுங்கிற தேவை கிடையாது. மற்றவர்களுக்கு முன்னாடி நம்ம என்ன ஹிஜாப் போடணும். இந்த சட்டமே நிறைய பேர்களுக்கு தெரியாம இருக்கு. இதை நம்ம விளங்கி கொள்ளணும். இன்னும் என்னன்னா, இந்த மகரமான உறவுகளுக்கு முன்னாடி நம்ம எந்த அளவுக்கு நடந்துக்கணும், எவ்வளவு கண்ணியமான முறையில் நடந்துக்கணும் அப்படிங்கிறதுமே நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. இதை குறித்து அடுத்த சகோதரி பேசுவாங்க. அதாவது பெண்ணினுடைய பாதுகாப்பிற்கு இஸ்லாம் கூறக்கூடிய தீர்வுகள் அப்படிங்கிற தலைப்பு சம்பந்தமா சகோதரிகள்லாம் பேசினாங்க. என்னன்னா ஹிஜாப் ஒரு பெண்ணுடைய பாதுகாப்புக்கு ரொம்ப முக்கியம், அது ஒரு சிறந்த தீர்வு. இன்னொரு சகோதரி சொன்னாங்க, மகரமான உறவுகள், மகரம் இல்லாத உறவுகள்லாம் யாருன்னு சொல்லி தெரிஞ்சுக்கங்க, அது ஒரு தீர்வா இருக்கும் இஸ்லாத்துல ஒரு பெண்ணினுடைய பாதுகாப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இன்னொரு ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இஸ்லாமிய மார்க்கத்துல ஒரு பெண்ணினுடைய பாதுகாப்பு, பெண்களுடைய பெண் பிள்ளைங்களா இருக்கட்டும், தாய்மார்களா இருக்கட்டும், அவர்களுடைய பாதுகாப்புக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அவங்க கவனத்தோட செயல்படுறது. அதாவது இப்ப இன்னைக்கு நம்மளுடைய சமூகத்துல தாய்மார்களுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு போன் கால் ஒண்ணு பண்ணிட்டு தரேன், கொஞ்சம் மொபைல கொடுங்களேன் அப்படின்னு கேட்டா உடனே என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பிள்ளைங்கள்ட்ட போனை கொடுத்து, வயசு பிள்ளைங்கள்ட்ட போனை கொடுத்து, என்னம்மா என்னமோ மாமி கேக்குறாங்க பாரு, என்ன பாஸ்வேர்டுன்னு போட்டு கொடு, பேட்டர்ன் என்னன்னு போட்டு கொடு அப்படின்னு உடனே தூக்கி கொடுப்பாங்க. ஏன், என்ன காரணம் அப்படின்னா, அந்த கல்வி அறிவு அந்த அளவுக்கு அவங்களுக்கு என்ன இல்ல, தெரிஞ்சுக்கல. அந்த மொபைல் பத்தின அந்த நாலேஜா இருக்கட்டும், அந்த விஷயம் தெரியல. கேட்டா ஏன் வயசு பிள்ளைகிட்ட கொடுக்குறீங்களே, நீங்க யூஸ் பண்றீங்க போனை, வயசு பிள்ளைகிட்ட டக்குன்னு கொடுக்குறீங்களே அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? எனக்கு அதை பத்தின நாலேஜ் அந்த அளவுக்கு இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வுகளை இன்னைக்கு பார்க்கலாம். அப்ப இன்றைய காலகட்டத்துக்கு, இன்னைக்கு சமூகத்துல நடக்கக்கூடிய பிரச்சனைகள், பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷனா நம்ம கையில எடுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கண்டிப்பாக பெண்கள், தாய்மார்களா இருந்தாலும் சரி, என்ன வயதுடையவர்களாக இருந்தாலும் சரி, கவனமாக செயல்பட வேண்டும். அவங்களுடைய அந்த நாலேஜை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் வளர்த்துக்கணும். இன்னைக்கு சமூகத்துல அது ரொம்ப அதனுடைய தேவை இருக்குது. ஏன்னா இன்னைக்கு இந்த மொபைல் போன்னால எவ்வளவு பிரச்சனைகள் சமூகத்துல நம்ம பாக்குறோம். நம்ம சொல்லி தெரியணும் அப்படிங்கிற விஷயம் கிடையாது, எவ்வளவோ பாக்குறோம். பிள்ளைங்க இந்த அதாவது ஒரு முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்கிறியா அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இன்னைக்கு அந்த மொபைல் போன் அப்படிங்கிறது அப்படிதான். முழு பூசணிக்காயை சோற்றுக்குள்ள மறைக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டதுதான் போன். என்னத்தை வேணாலும் மறைச்சிடலாம், எதை வேணாலும் என்ன செஞ்சிடலாம், இது பண்ணிட்டு இது பண்ணலன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணி காமிச்சிடலாம். அப்ப அந்த பிள்ளைங்க ஒரு தவறு செய்யக்கூடியதற்கு காரணமா இருக்கிற அந்த மொபைல் போனை அந்த பிள்ளைங்க யூஸ் பண்ணும் போதே பெற்றோர்கள் கொஞ்சம் ஆரம்பத்துல கவனிச்சு அதை கட் பண்ணாங்கன்னா எத்தனையோ பிரச்சனைகளுக்கு அது ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். பிள்ளைங்க தாண்டி போனதுக்கு அப்புறமா இன்னைக்கு புலம்புறத பாக்குறோம். நான் என் பிள்ளை மேல நம்பிக்கை வச்சேன், என் பிள்ளை என்னை ஏமாத்திருச்சு, இந்த மாதிரி எங்களை மானத்தை வாங்கிருச்சு, இப்படி எங்களுக்கு குடும்பம் இப்படி சீரழிஞ்சிருச்சுன்னு சொல்லி இந்த மாதிரி புலம்பல்களுக்கெல்லாம் பின்னாடி காரணம் என்னன்னா, அந்த பிள்ளைங்க அந்த மொபைல் போனா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் யூஸ் பண்ணக்குள்ள அந்த பெற்றோர்களுடைய நிலை என்னவா இருக்கும்னா, அவங்க ஒரு பக்கம் உட்காந்து டிவி சீரியல் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. புள்ள என்ன படிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்குதான் இந்த கொரோனா பீரியடுக்கு அப்புறம் நம்ம சமூகத்துல எல்லா பள்ளிக்கூடங்கள்லயும் என்ன ஆயிடுச்சு நிலைமை, பிள்ளைங்களுக்கு வாட்ஸ்அப்ல தான் கல்வி, ஹோம்ஒர்க்கா இருக்கட்டும், டெஸ்டா இருக்கட்டும், எழுதி கொடுக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சு. டீச்சர்ஸ்களுக்கு ஏற்பட்டு எல்லாம் வாட்ஸ்அப்ல அனுப்புறோம், வீட்டுல போய் பாத்துக்கங்க போங்க,
அதான் டைரியா இன்னைக்கு வந்து செயல்படுது. டைரியெல்லாம் இன்னைக்கு ஒளிஞ்சிருச்சு. பிள்ளைங்க எடுத்துட்டு வந்து சைன் வாங்கிட்டு போவாங்க. அந்த ஹேண்ட் புக்லாம் இன்னைக்கு ஒளிஞ்சு வாட்ஸ்அப்கள்ல தான் வருது. அப்ப பெற்றோர்களுடைய நிலை இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, கவனக்குறைவால டிவி சீரியல் பார்த்துக்கிட்டு அவங்களுடைய நேரங்கள் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. பிள்ளை என்ன செய்து படிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கு. ஆனா அந்த பிள்ளையுடைய நிலை அங்க என்னவா இருக்கும்? தேவையில்லாத உரையாடல்கள், யாரோடையாவது சாட் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கோம் வாட்ஸ்அப்ல, இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு செயலி, எந்த முகம் தெரியாத நபர்களோடு சாட் பண்ணி, அவன் எந்த ஊரு, என்ன மொழி, என்ன கலரு, என்ன வயசு ஒண்ணுமே தெரியாது, எதுவுமே தெரியாம அவன் ஒரு அந்நிய ஆண், அவ்வளவுதான். அவன் எதை வேணாலும் பொய் சொல்லி என்ன செய்யலாம், அந்த ஒரு செயலி மூலமாக பெண் பிள்ளைகளை ஏமாத்தலாம். அப்ப இதுக்கெல்லாம் காரணம் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு நடக்குது அப்படின்னா, பெற்றோர்கள் வந்து கொஞ்சம் விழிச்சுக்கங்க, கொஞ்சம் கவனமா இருங்க. அது வந்து இன்னைக்கு ரொம்ப முக்கியம். அது ஒரு சிறந்த தீர்வு. அடுத்தவங்க நம்ம இடத்துல வந்து சொல்லுவாங்க என்னன்னா, உங்க பிள்ளைங்க வந்து என்ன, உங்க பிள்ளை வந்து இப்படி ஸ்டேட்டஸ், போன் ஸ்டேட்டஸ் வச்சிருக்கு, பாத்தீங்களா இல்லையா அப்படின்னு வேற நம்ம குடும்பத்தை சார்ந்த உறவினர்கள் போன் பண்ணி சொல்லுவாங்க. என்ன ஒண்ணும் தெரியலீங்களே என்னண்டு அப்படின்னு பார்க்க போனா, அந்த பிள்ளை வந்து முதல்ல ஸ்டேட்டஸ் பிரைவசியை யாருக்கு கொடுத்துருக்கோம்? பெற்றோர்களுக்கு தான் கொடுத்துருக்கோம். இந்த மொபைல் போன்ல அந்த ஸ்டேட்டஸ் அல்ல எல்லா விதமான ஆப்புகளையும் வச்சுட்டோம். அதை யாருக்கெல்லாம் காட்டணும், யாருக்கெல்லாம் மூடி வச்சு காட்டாம மறைக்கணும். அப்ப அந்த ஸ்டேட்டஸ் பிரைவசின்னு சொல்ற அந்த அப்ளிகேஷனை பிள்ளைங்க என்ன செஞ்சிருது, பெற்றோர்களுக்கே பயன்படுத்தி என்ன பண்ணுதுன்னே தெரியாம நம்ம சொல்றோம், நல்ல குடும்பத்து பெண்மணிகள் ஆச்சு, நல்ல குடும்பத்து பிள்ளையாச்சு, வழி தவறிடக்கூடாது, உங்க பிள்ளைய கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் கவனத்தை கையில எடுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். என்னதான் வந்து பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் மேல, ஆண் பிள்ளையா இருக்கட்டும் பெண் பிள்ளையா இருக்கட்டும், அதீத நம்பிக்கை இருந்தாலும் மூன்றாவதாக யார் இருக்கிறா? ஷைத்தான ஒருத்தவன் கண்டிப்பாக இருக்கிறான், ரத்த நாளங்கள்ல ஓடுறான் ரசூலுல்லாஹ் சொல்றான். அதனால இன்னைக்கு சமூகத்துல பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வா தாய்மார்கள், பெற்றோர்களா இருக்கக்கூடியவங்க விழிச்சுக்கிட்டு கொஞ்சம் கவனமா இருந்தீங்க அப்படின்னா, பிள்ளைகள் ஆரம்பத்திலே புடிச்சு என்ன செய்யறாங்க, என்ன தவறு செய்யறாங்க, பிள்ளைகள் எல்லாருமே வந்து தவறு செய்யக்கூடியவர்கள் தான், ஷைத்தான் தூண்டுவான். அப்ப அதை ஆரம்பத்திலே கட் பண்ணோம் அப்படின்னா இந்த பிரச்சனைகள்லாம் தீர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலைப்புல நம்ம பார்க்க முடியுது. அடுத்தடுத்த கருத்துக்களை இன்ஷா அல்லாஹ் சகோதரிகள் சொல்லுவாங்க. இப்ப சகோதரி சொன்னாங்க, அதாவது 3 சகோதரிகளுமே பெண்களுடைய பாதுகாப்பு, இன்னைக்கு பாதுகாப்பு கேள்விக்குறிதான். அதை வந்து எதிர்கொள்றதுக்கு என்னென்ன செய்யலாம் அப்படின்னும் போது, ஒரு சகோதரி ஹிஜாப் அழகா ஒரு தீர்வா சொன்னாங்க. இன்னொரு சகோதரி மஹரம் யாருன்னு தெரிஞ்சு நடந்துகிட்டாலே பாதி பாதுகாப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதே ஒரு நல்ல விதத்துல சொன்னாங்க. அடுத்த ஒரு சகோதரி சொன்னாங்க, இன்னைக்கு எல்லாமே வாட்ஸ்அப் எல்லாமே வந்துட்டு எப்படினாலும் ஆண்கள்கிட்ட பேச வேண்டிய ஆண் ஆசிரியர்களா இருந்தாலும் ஒரு ஹோம்ஒர்க் எல்லாம் வந்துருது, ஏதாவது அதிகமா பேச வேண்டிய சூழ்நிலை வருது. எதை எடுத்தாலும் நம்ம பெண்கள் மட்டும் வாழக்கூடிய உலகம் கிடையாது, ஆண்களையும் சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படுது. அப்ப எப்படிதான் பேசுறது, ஆண்களை எப்படிதான் சந்திக்கிறது, இதுக்கெல்லாம் என்னதான் வழி? அப்ப பெண்களுக்கு பாதுகாப்புக்கு அப்ப என்ன வழி? ஆண்களையே விரட்டி விட்டுலாம வேற கிரகத்துக்கு சொல்ல முடியுமா? அது முடியாது. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஆணை சந்திக்கும் போதும் சரி, ஆணிடத்துல உரையாடும் போதும் சரி, ஒரு கண்ணியமான உரையாடலை நம்ம கையாளணும். நம்ம பேசணும், எல்லாத்தையும் பேச வேண்டிய சூழல் வரத்தான் செய்யுது. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்துல சஹாபாக்கள்கிட்ட பெண்கள் பேசாம இருந்தாங்களா, ஹதீஸ்களை அறிவிக்காம இருந்தாங்களா? எல்லாமே இருக்கத்தான் செய்யுது. இன்னைக்கும் நாம பல இடங்களுக்கு போக வேண்டி இருக்கு, பல பேரை பார்க்க வேண்டியது இருக்கு. அப்ப நாம எப்படி உரையாடணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு அழகா இஸ்லாம் பதில் சொல்லுது, வலா தகுலுன தஅலுனல் கவுல், நீங்க வந்து ஒரு அழகான பேச்ச பேசுங்க, குலைந்து பேசாதீங்க. ஏன்னா யாருடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ அவன் வந்து சபலப்பட்டு போவான், அதுதானே உண்மை. இதைத்தான் அதனால நீங்க அழகான வார்த்தையை பேசுங்க, கண்ணியமா பேசுங்க என்று இஸ்லாம் சொல்லிக்குது. யாருக்கு சொல்லி காட்டுது தெரியுமா? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுக்கு சொல்லி காட்டுது. அப்ப உம்முல் மோமினாக இருக்கக்கூடிய மோமின்களுக்கே தாயாக இருக்கக்கூடிய அவங்களுக்கே இந்த கட்டளைனா, நமக்கு அந்த மோமின்களுக்கே தாயெல்லாம் நம்ம கிடையாது. இப்ப எல்லா இடத்துலயும் யார் இடத்துல மகரம் பேணணும், மகரம் பேணக்கூடாது என்பதை தெளிவா சொல்லி காட்டக்கூடிய மார்க்கம், நாம யார் இடத்துல எப்படி பேசணும் என்பதை தெளிவா நாம அறிஞ்சு வச்சிருக்கணும். நம்ம வீட்டுல உள்ளவங்கள்ட்ட எப்படி பேசணும், வெளியில உள்ளவங்கள்ட்ட எப்படி பேசணும். இன்னைக்கு வீட்டுக்குள்ள ஒரு அந்நிய ஆண்கள் வராங்கன்னா, ஒரு பொருட்களை சரி செய்வதற்கோ, இல்ல கேஸ் கொடுப்பதற்கோ, இல்ல வீட்டுல உள்ள அத்தியாவசிய பொருட்கள், இன்னைக்கு உணவு தேவைன்னா கூட ஒரு ஆண் தானே வந்து டெலிவரி பண்றாங்க.
ஒரு கேஸ் ஸ்டவ்னா கூட ஒரு ஆண் தான் உள்ள வந்து டெலிவரி பண்றாங்க. அப்ப இப்படிலாம் இருக்கும்போது நாம எப்படி பேசணும்? என்னப்பா வந்துட்டீங்களா, பணம் எவ்வளவு கேட்டு கொடுத்தோமா, முடிஞ்சு போய்கிட்டே இருக்கும். ஆனா சில பேர் என்ன செய்யறாங்க, போன் நம்பரை கொடுத்துட்றாங்க. அது அப்படியே என்ன ஆகுதுன்னா தவறான பழக்கத்துக்கு கொண்டு போகுது. உங்களிடத்துல உங்களுடைய குரல் நல்லா இருக்கு, உங்களுடைய அணுகுமுறை நல்லா இருக்கு, நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நானே கொண்டு வந்து கொடுத்துறேன், பாதி % ஃப்ரீயா கொடுக்குறேன், இப்படி எல்லாம் பேச்ச ஆரம்பிக்குது. அப்படியே போய் எங்க போய் முடியுது? எதையெல்லாம் பேசக்கூடாதோ அதுவெல்லாம் பேசக்கூடிய சூழலுக்கு தள்ளிடுது. அதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒவ்வொரு மனிதனுக்குமே விபச்சாரத்தினுடைய ஒரு பங்கு எழுதப்பட்டுடுச்சு. எல்லாருடைய வாழ்க்கையில அதை சந்திச்சுட்டு தான் வெளியில வரணும். அப்போ அது எது விபச்சாரம் தெரியுமா? விபச்சாரம்னு சொல்லிட்டாலே ஒரு ஆணும் பெண்ணும் தவறாக இணைதல் நினைக்கிறோம். அது மட்டும் இல்ல, ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, அதனுடைய ஆரம்பம் என்ன தெரியுமா? கண் செய்யக்கூடிய விபச்சாரம் தவறான பார்வை, நாவு செய்யக்கூடிய விபச்சாரம் கெட்டதை பேசுறது, தவறானதை பேசுறது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வளைஞ்சி கொழிஞ்சி நெலிஞ்சி பேசணும்னு சொன்னா நல்லா இருக்கிற ஆண் கூட சபலப்பட்டுத்தான் போவான். அப்ப அந்த பேச்சுக்களை குறைச்சிட்டோம்னா தவறுக்கு வழி இல்லை. பெண்ணை வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயத்துல நம்ம கடைபிடிக்கலாம். இன்னும் சொல்றதா இருந்தா, ஒரு ஆண் மகனோ பெண் மகளோ ஒரு சாதாரண பேச்சுக்களை பேசுறதுக்கு கூட ஆள் இல்லாம, என்னமோ ஆளே இல்லாத கிரகத்துல வாழ்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஆப்னு ஒண்ணு இருக்குது. இப்ப அந்த ஆப்ல போய் நம்முடைய சொந்த விஷயங்களை எல்லாம் பேசிக்கலாம், என்ன வேணாலும் பேசிக்கலாம். அது அப்படி என்ன ஆகும், அதுல பேசுறது ஒன்றும் ஒரு கம்ப்யூட்டர் கிடையாது. இந்த பார்ட் டைம் ஜாப்னு பேசக்கூடிய இருப்பாங்கல்ல, காலேஜ் படிச்சுட்டு இளம் பிள்ளைங்கள்லாம், அந்த பிள்ளைங்க சம்பாதிப்பதற்காக வேண்டி அதுல போய் இணைகிறாங்க. அதுல முகம் தெரியாம என்ன வேணாலும் பேசிக்கலாம். அவங்களுடைய எல்லாம் பேசி அதுவே என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய பாதுகாப்புக்கே கேள்விக்குறியா ஆயிடுது. அப்ப அதெல்லாம் இல்லாம நாம யாரிடத்துல எப்படி பேசணும் என்பதையெல்லாம் விளங்கி நாம என்ன செய்யணும், அந்த பேச்சுக்களை குறைச்சிக்கணும், பேச்சுக்களை கண்ணியத்தை கொண்டு வரணும். என்ன பேசணுமோ அதை சொல்லுவாங்க, வெட்டு 1 துண்டு 2, என்ன பேசணுமோ அதை மட்டும்தான் நாம என்ன செய்யணும், பேசக்கூடிய இதுல இருக்கணும். இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த தவறான பேச்சு எங்க கொண்டு போய் விடுது அப்படின்றதுல அபிராமி என்ற ஒரு பெண்ணை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஒரு பெண்மணி தவறான பழக்கத்தின் காரணமாக ஒரு ஆணோடு தொடர்பு கொண்டு தன்னுடைய பெற்ற பிள்ளைகளை கொலை செய்யறாங்க. அது அந்த பழக்கம் எப்படி வந்துச்சு? உணவு வாங்குறதுக்காக வேண்டி பிரியாணி அபிராமின்னு தான் சொல்லுவாங்க. பிரியாணி சாப்பிட போறாங்க. அந்த கடையில உள்ள அந்த ஆண்மகனோடு தொடர்பு வருது. பேச்சு 1 2 ஆகுது, 2 4 ஆகுது. இப்படியே பேசி போய் என்ன ஆகுதுன்னா, வீட்டுக்குள் நுழையக்கூடிய அளவுக்கு, வீட்டுக்குள் இல்ல அந்தரங்கத்திற்குள் நுழையக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. அதனுடைய விளைவு பிள்ளைங்க தடையா தெரியுறாங்க. பிள்ளைங்களை கொலை செய்துட்டு இன்னைக்கு சிறையில இருக்கக்கூடிய ஒரு சூழல். இப்ப இதெல்லாம் என்ன காரணம்னா, அழகிய பேச்ச பேசிட்டோம்னா, உணவு வாங்கினோமா முடிஞ்சிருச்சு, காசை கொடுத்துட்டோமா முடிஞ்சிருச்சுன்னு அதோட முடிச்சிட்டோம்னா